அன்பான நேயர்களே, நாம் இன்னைக்கு சனி பெயர்ச்சி 2026 அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது வாக்கிய பஞ்சாங்கம் படி வர மார்ச் 6, 2026 காலை 8:24 மணி அந்த டைம் போல் பார்த்திங்கன்னா திருநள்ளாறில் சனி பெயர்ச்சி நடைபெற போகுது. அன்னைக்கு தான் நம்மளுடைய ஜாதகப்படி சனி பெயர்ச்சி ஆக போகுது. எந்த ராசியில் எந்த ராசிக்கு போக போகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கும்பராசியிலேருந்துட்டு மீனராசிக்கு பயிற்சி ஆக போகிறார். அதனால் யார் யாருக்கு நன்மை, யார் யாருக்கு ஜாக்கிரதையாக இருக்கணும், தீமையும் சொல்ல முடியாது, ஜாக்கிரதையாக இருக்கணும், கவனமாக இருக்கணும் அப்படின்னு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏற்கனவே இந்த சனி பெயர்ச்சி 2025 மார்ச் மாதத்துலேயே நடந்துச்சுன்னு சொன்னாங்க. அது திருக்கணித பஞ்சாங்கன்றது லேட்டஸ்ட்டாக வந்தது. பட் நம்மளுக்கு அந்த கோயிலில் திருநள்ளாறு கோயிலில் பெயர்ச்சி ஆகிறப்ப தான் நம்மளுக்கு முழுமையாக அவர் இடம்பெயர்வார். சரிங்களா? அப்படி பார்க்குறப்ப நம்மளுக்கு வர்ற மார்ச் 6, 2026 பயிற்சி ஆக போகிறாரு. அவர் கும்பராசிலேருந்து மீனராசியில் போய் அமரப்ப, மீனராசியில் வர்றப்ப பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த டிரான்சிட் ஆகிற டைமில் மிகப்பெரிய மழை. ஏன்னா மீனராசின்றது பார்த்திங்கன்னா ஒரு ஜலராசி, நீர் ராசி. அந்த நீர் ராசிக்கு சனி பகவான் வர்றப்பெல்லாம் மழை அதிகமாக பெஞ்சு வெள்ளம் அதனால் பல இழப்புகள் நேரிடும். பொதுவாக இது நியதி. நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். இந்த டிசம்பரில் மிகப்பெரிய அபாயம் இருக்கும் கண்டிப்பாக. அதே போல் இப்போ பயிற்சி ஆகிறதுனால யார் யாருக்கு நன்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனி பகவான் மீன ராசியில் அமர்ந்துட்டு ரிஷப ராசியை பார்க்குறாரு. மூணாம் பார்வையா ரிஷப ராசியும், 7ஆம் பார்வையா கன்னி ராசியும், 10ஆம் பார்வையாக தனுசு ராசியும் பார்க்குறாரு. ஸோ இதனால் இந்த ரிஷப ராசி, கன்னி ராசி, தனுசு ராசி இவங்கெல்லாம் ரொம்ப நியாயமாக நடந்துக்கணும். அகங்காரம் அடியோடு வெறுக்கணும், அடியோடு அதை அழிக்கணும். அகங்காரமே இல்லாமல் யாரை பற்றியும் தரைக்குறைவாக பேசாமல் சுய ஒழுக்கத்தோடு வாழணும். இது ரொம்ப 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 முக்கியம் சனி பகவான் பார்வை படும்போது. அதே போல் 7.5 சனி யார் யாருக்கு வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கும்பராசிக்கு கண்டினியூ ஆகுது. 2ஆம் வீடாக இருக்க போகிறார், 2ஆம் வீட்டில் இருக்க போகிறார். கும்பராசி, மீனராசி, மேஷ ராசிக்கு என்ட்ரா போகிறார். இந்த 3 ராசியும் சிம்ம ராசி அஷ்டம சனியை சந்திக்க போகுது. அதே போல் தனுசு ராசி அர்த்தாஷ்டம் சனியை சந்திக்கும் போது இவங்கெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கும். சரிங்களா? இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.